வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான புதினா சட்னி. இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். புதினாவில் நிறைய நன்மைகள் இருக்கு. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஆயில் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய நிலக்கடலையை சேர்த்துக்கங்க. கடலை ஓரளவுக்கு வறுபட்டதும் சின்ன துண்டு இஞ்சி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. அடிக்கடி புதினா சாப்பிட்றதுனால மன அழுத்தம் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கூடவே காரத்துக்காக 2 கிரீன் சில்லி, தேங்காய்க்கு பதிலாக நிலக்கடலையை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். மெசரிங் கப்பில் 2 கப் புதினாவை எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அழுத்தி அளக்காமல் லேசாக அளந்துக்கங்க. கிட்டத்தட்ட 1/2 கட்டு புதினா இதில் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈரப்பதம் குறையிற வரைக்கும் வதக்குனா போதும். ரொம்ப வதக்குனீங்கன்னா சத்தும் குறைஞ்சிடும், கலரும் சேஞ்ச் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்புலேருந்து எடுத்து ஆற வச்சிடலாம். புதினா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. மாதவிடாய் வயிற்று வலிக்கு நல்ல ஒரு மருந்து. ஆற வச்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 50% அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடும். சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சாலே போதும். கடைசியாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியோடு சேர்த்துருங்க. எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் இப்படி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.